வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, டக்குன்னு ஒரு டிஃபன் ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம். கோதுமை ரவை வச்சு ஒரு பிடி கொழுக்கட்டை பண்ண போறோம். அதுக்கு நான் கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கலாம். கோதுமை ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சன்னமான ரவையா வந்துடும். இப்போ இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு அரை கப்புக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்பயும் போல தேங்காய் தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்க போறோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி, இதிலே ஊற வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுல 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுல தேங்காயும் சேர்த்துப்போம். தண்ணி தளதளன்னு கொதிச்சுட்டு இப்ப கோதுமை ரவையை சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும், ஒரு 3/4 பாகம் வேகட்டும். திறந்து பார்த்துடலாம். இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கையில உருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி 3/4 பாகம் வந்திருந்தா போதும், கரெக்டா இருக்கும். அப்பதான் நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சிட்டு ஆவியில வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இந்த பக்கம் தண்ணியும் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிடுது. எப்பயுமே தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வைங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுத்து. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்த குழம்பு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா சில பேர் சக்கரை கூட தொட்டுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது சட்னி கிட்னி இருந்தா வேணும்னா நீங்க தொட்டுக்கலாம். ஆனா நீங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுல நம்ம காரம் எல்லாம் போட்டிருக்கோமா, ஸோ அதனால அந்த உப்பு காரத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கோதுமை ரவையில இப்படி ஒரு பிடி கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.